அம்மா, காலேஜ் சேரவும் போன் வாங்கி தரேன்னு சொன்ன. எனக்கு தெரியாது, உங்க அப்பாட்ட கேட்டுக்கோ. மச்சான் போன் வாங்கிட்டேன்டா. சம மச்சான், இப்பயாச்சும் FB ஓபன் பண்ணு. சாப்பிடலாமா? ஒரேடி அப்லோட் பண்ணிக்கிறேன். எது? FB லடி. அக்கௌண்ட் நேம் சொல்லு. நான் இல்லை. இன்ட்ரெஸ்ட் இல்லையா? எனக்கெல்லாம் புரியாதா? அவர் சொன்னார். மீரா, இங்க பார், நான் சொல்லி தரேன், ஓகேவா? மச்சான், குட் மார்னிங்டா. குட் மார்னிங் மச்சான். எக்ஸ்டென்ஷன்லாம் தர முடியாது. 5 டேக்குள்ள முடிக்கலன்னா you will be fired. சார், கண்டிப்பா பண்ணிடுவேன் சார். இந்த ரெக்வஸ்ட் மீரா சந்துரு நீயா? ஆமா, அங்க பிரியா ஓப்பன் பண்ணி கொடுத்தா. அவளுக்கு எதுக்கு இந்த வேலை? இல்லை, சொல்லித்தரேன்னு சொல்லலாம். எனக்கு யூஸ் பண்ண தெரியல. யூஸ் பண்ண தெரியுங்கிறது பிரச்சனை இல்லை, யூஸ் பண்றது தான் பிரச்சனை. சாரி. சரி பரவாயில்ல, பண்ணு. தெரியாதவன்ட்ட பேசாம போட்டோலாம் போடாம பண்ணு. பொண்ணுங்களுக்கா ரிக்வஸ்ட் கொடுக்காரா டேய்? போர் அடிக்குது டூட். தூ, சரி விடுமாச்சி. என்ன டைப் பண்றாங்க? ஆர்டிக்கல் எழுதுறேன்டா, ஃபேஸ்புக் பத்தி, காம்படிஷனுக்கு. ஓ, வாழ்த்துக்கள்டா. நன்றி. ஹலோ. ஹாப்பி பர்த்டே மீரா. தேங்க்ஸ். நீங்க? நான் கார்த்திக். உனக்கு நம்பர் மெசஞ்சர்ல இருந்துச்சு. ப்ளீஸ் எனக்கு கால்லாம் பண்ணாத. என் ஹஸ்பண்ட்க்கு தெரிஞ்ச பிரச்சனை ஆயிடும். ஓகே ஓகே, விஷ் பண்ணலாம் தான், வச்சிடுறேன்.
பை மச்சான். டேய் பேண்ட் போடாம தான் போட்டோ எடுக்க போனியா? இடுப்பொறிக்கு தாண்டா அப்லோட் பண்ண போறோம். மீரா, நேத்து தானே இன்னும் கால் பண்ணாதுன்னு சொன்னேன். நானும் அதுக்கு தான் ட்ரை பண்றேன். ஓகே, நான் வச்சிடறேன். எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு. என்னது? உன்னை பிடிச்சிருக்கு. இப்படி பேசுறதுனா என்கிட்ட பேசாத. அப்படிதான் என்னால பேச முடியல, புரிஞ்சுக்கோ. ஷி பொறுக்கி. பொறுக்கியா? ஏய், ஹலோ. ஹலோ. ஹலோ, யாரு? மீராவா? ஆமா, நீங்க? உன் ப்ரொஃபைல் FBல பார்த்தேன். ஐயோ, யாரு நீங்க? இன்னைக்கு நைட்டு ஃப்ரீயா? ஏன் கட் பண்ணிட்ட? அவரிங்க ராங் நம்பர். இனிமே இந்த நம்பருக்கு கால்லாம் பண்ணாதீங்க. கேட்டதுக்கு மட்டும் பதில் சொல்லு. நைட்டு நீ ஃப்ரீயா இல்லையா? கால் பண்ணேன், சுவிட்ச் ஆஃப் வந்துச்சு. அது சார்ஜ் இல்லைங்க. ஓடு. அருண், எக்ஸ்கியூஸ் மீ. குட் மார்னிங். திஸ் இஸ் வருண் ஃப்ரம் காரணியா யூனிவர்சிட்டி. என்னோட ஆர்டிகல் ஃபேஸ்புக் அடிக்ஷனை பத்தி. மவுஸ். பாதி கதவு நீயடி. ஏய் மீரா. பிரியா, மீரா, என்னாச்சு? என்ன ஒருத்தன் அடிக்கடி ஃபோன் பண்ணி தப்பு தப்பா பேசுறான்டி. மீரா, மீரா, அழாதடி. ஹஸ்பண்ட சொன்னியா?
அவளுக்கு தெரிஞ்சா என்ன கொன்னே போட்டுருவாங்க. பிளாக் பண்ணிடி. அதெல்லாம் எனக்கு தெரியாது. நீ பேசி பார்த்தியா ப்ளீஸ்? ஓ சரி அழாதடி. அவன் நம்பர் சொல்லு, நான் பேசி பார்க்குறேன். சொல்றேன். 988 7511 72. இன்னொரு தடவை சொல்லுடி. 988 75. நான் பேசிட்டு சொல்கிறேன்டி. Thanks, dear. FOMO, fear of missing out. ஒரு மீமோ இல்ல ஒரு போஸ்டோ மிஸ் பண்ணிடுவோமோன்ற ஒரு பயம். அத வேற யாராச்சும் பார்த்தா அவன் நம்மளை விட பெரிய ஆள் ஆகிருவானோன்ற ஒரு மைண்ட் செட். இப்ப ஊர்ல உள்ள எல்லாரும் கபாலி படத்தை பத்தி பேசினா நம்மளும் அதை பத்தி ஏதாச்சும் பேசணும். இல்லனா சொசைட்டில இருந்து நம்ம ஒதுக்குற மாதிரி ஒரு ஃபீல். அதையும் தாண்டி நீங்க சும்மா இருந்தாலும் அவங்க சும்மா இருக்க மாட்டாங்க. உங்க ஃப்ரெண்டு இதை போட்டிருக்கான் அதை போட்டிருக்கான்னு உங்களுக்கு மெசேஜும் மெயில வந்து உங்க ஃபோமோவை தூண்டிட்டே இருப்பாங்க. பீர் பிரஷர். எல்லாரும் பண்றதாலேயே நம்மளும் பண்ணணும்னு வர பிரஷர். எல்லாம் பாக்குற வீடியோ, படிக்கிற லிங்க் நம்மளும் பார்க்க ஆரம்பிச்சோம்னா அது ஹேபிட் ஆயிரும். அப்புறம் பார்க்காம ஸ்க்ரோல் பண்ணவே முடியாது. இதில் டப் ஸ்மாஷ், செல்ஃபி ட்ரெண்டிங் வேற. அதுவும் இல்லைன்னா ஸ்கிரீன்ஷாட் போட்டு சேலஞ்ச் அக்செப்டட்னு எதையோ ட்ரெண்ட் ஆக்குவாங்க. அல்காரிதமிக் ஃபில்டர். நம்ம FB யூஸ் பண்ணும்போது நமக்கு பிடிச்ச லிங்க் வீடியோவா வருதுன்னு கண்டிப்பா எல்லாரும் ஒரு ஃபீல் பண்ணிருப்போம். அது ஏன்னா நம்ம என்ன மாதிரி வீடியோ பாக்குறோம், என்ன லிங்க் படிக்கிறோம்னு சோசியல் மீடியாஸ்லாம் நம்ம க்ளோஸா வாட்ச் பண்ணி ஃபில்டர் பண்ணி நமக்கு காட்டுவாங்க. இது பேர் தான் அல்காரிதமிக் ஃபில்டர். நம்ம நார்மலா யூஸ் பண்ற டைமோட கொஞ்ச நேரம் எக்ஸ்ட்ரா யூஸ் பண்ணுவோம். சீக்கிரமா வந்துட்டீங்க. என்னடி இது? எனக்கு தெரியாதுங்க. கூட வேலை பார்க்கற ஓபன் பண்ணி காட்டுறாண்டி. இத போட்டோ எடிட் பண்ணதா இல்ல நீயே எடுத்து அமிச்சதா? டோபமைன்றது பிரெயின்ல இருக்க ஒரு இன்பில்ட் ட்ரக். இது நம்ம தூங்க, யோசிக்க, நகர ரொம்ப முக்கியம். ரீசன்ட் ரிசர்ச்ல இதுக்கு சீக்கிங் பிஹேவியருக்குன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க, தேடுற குணம். இது ஒரு தடவை தேட ஆரம்பிச்சா ஏதாச்சும் ஒரு இன்ஃபர்மேஷனை தேடிட்டே இருக்கும். சோசியல் மீடியாஸ்லாம் இதுக்கு தான் டார்கெட் வைக்குது. அதனாலதான் கூகுள்லயோ ஃபேஸ்புக்லயோ விக்கிபீடியாலயோ எதையோ தேட போய் எதையோ மணிக்கணக்கா தேடிட்டு இருக்கோம். டோபமைனுக்கு எதிர்பார்ப்பு குணமும் இருக்கு. இப்ப நம்ம பர்த்டேக்கு ஒரு கிஃப்ட் வருதுன்னா அது என்னவா இருக்கும்ன்ற ஒரு எதிர்பார்ப்பு. ஒரு சஸ்பென்ஸ் இருக்குல்ல, அந்த சஸ்பென்ஸ் ஃபேஸ்புக் நம்மளுக்கு ஒவ்வொரு செகண்டும் தருது. இது லிமிட்டை தாண்டிச்சுன்னா ஒரு பாயிண்ட்ல டோபமைன் தீரதுக்கும் சான்ஸ் இருக்கு. அப்போ ரொம்ப லோன்லியா, மென்டலி ரொம்ப அஃபெக்ட் ஆகும். எலியை வச்சு ஒரு ரிசர்ச் பண்ணாங்க. அதோட கூண்ல ஒரு பட்டனை வச்சு அதை பிரஸ் பண்ணா அந்த எலிக்கு டோபமைன் தோன்ற மாதிரி செட் பண்ணாங்க. அந்த எலி அந்த பட்டனை தட்ட தட்டுச்சு, சாப்பாடு இல்லாம தட்டுச்சு. ஒரு பாயிண்ட்ல அந்த எலி அந்த பட்டனுக்கே அடிக்ட் ஆயிருச்சு. அந்த பட்டன் தான் ஃபேஸ்புக், மவுஸ் தான் நம்ம. அந்த எலி என்னாச்சு?
செத்துருச்சு. Days of freedom. நம்ம ஊர்ல எப்படி வெள்ளிக்கிழமை விரதம் இருக்காங்களோ அதே மாதிரி ஃபாரின்ல வாரத்துக்கு ஒரு நாள் FP பாவமா இருப்பாங்க, செல்ஃப் கண்ட்ரோலுக்காக. இந்த கான்செப்ட்ல கிரியேட் பண்ண வெப்சைட் தான் 99 Days of Freedom. இந்த பிக்க டிபியா வச்சுட்டு 99 days FP யூஸ் பண்ணக்கூடாது. இதான் அந்த வெப்சைட்டோட கான்செப்ட்.